காடுகளில் ஒரு விலங்கு தன் வாளால் அனைவரது கவனத்தையும் திருப்பிக் கொள்கிறது. இதுதான் வரிவால் லெமூர். இது ஒரு குரங்கு அல்ல, ஒரு தனிப்பட்ட வகை லெமூர். அதன் கருப்பு வெள்ளை வரிவால் தான் அதன் அடையாளம். இந்த வால் இதன் சமூக வாழ்க்கைக்கும் சண்டைக்கும் முக்கிய பங்கு வகிக்கிறது. மெல்லிய உடல், கூரிய கண்கள், முக்கியமாக அது கொண்டிருக்கும் கருப்பு வெள்ளை வரிகள் உள்ள வால் தான் இதன் அடையாளம். அதனால்தான் இதற்கு பெயர் ரிங்-டெயில்ட் லெமூர், தமிழில் வரிவால் லெமூர். இவை மடகாஸ்கர் தீவிற்கு மட்டுமே சொந்தமானவை. பூக்களின் நறுமணங்களை விரும்பி பழங்கள், இலைகள், பூக்கள் என எல்லாவற்றையும் சாப்பிடும் தாவர உயிரி ஹெர்பிவோர் விலங்குகள். இவை ஒரே குடும்பமாக வாழும் வரிவால் லெமூர்கள். அதிக சுவாரஸ்யமான விஷயம் தி லெமூர் சமூகத்தில் பெண்கள்தான் தலைமை வகிக்கிறார்கள். மகளிர் ஆதிக்கம் கொண்ட சமூகம் என்பது இங்கே நிஜமாகவே நடக்கிறது. ஆண்கள் அல்ல, பெண்கள்தான் இங்கு பாஸ். சூரிய ஒளியில் சுழன்று அமர்ந்து உடலை சூடுபடுத்தும் ஒரு அற்புத தன்மை இவர்களுக்கு உள்ளது. அதை சன் வொர்ஷிப்பிங் போஸ் என்று கூட சொல்லுவார்கள். காலை நேரத்தில் சூரியனின் ஒளியில் இருகை விரித்து அமர்வதை பார்த்தால் இவை யோகா செய்யும் உயிர்கள் போலவே தோன்றும். இவைகள் வாயால் அல்ல, வாசனை வழியாக பேசும். இவர்கள் வால் மூலமாக வாசனை படிவங்களை வெளியிட்டு தங்கள் நிலத்தை குறிக்கின்றன. வரிவால் லெமூர் தன் உடலை தினமும் 1 மணி நேரத்திற்கு மேல் சுத்தம் செய்யும் பழக்கத்தை கொண்டுள்ளது. இப்படி ஒரு புத்திசாலி, குடும்ப பாசமுள்ள இயற்கையின் அரிய படைப்புதான் வரிவால் லெமூர். மனத்தை பயன்படுத்தும் தகராறு ஸ்டிங்க் ஃபைட். அதாவது ஆண்கள் தங்கள் வாலில் உள்ள வாசனை சுரப்பிகளை தேய்த்துக் கொண்டு ஒருவருக்கொருவர் மீது வாளால் வாசனை தாக்குதல் நடத்துகிறார்கள். இதுதான் ஸ்டிங்க் ஃபைட். யார் அதிக வாசனை செய்கிறாரோ அவன்தான் வெற்றி பெறுகிறான். மனிதர்களைப் போல வரிவால் லெமூருக்கு 5 விரல்கள், நம் கைகளைப் போலவே. அதனால் மரங்களை வளமாக பிடித்து ஏற முடிகிறது. நம் கைப்பிடி சக்தியைப் போலவே இவர்களுக்கும் மிகச்சிறந்த கிரிப் இருக்கிறது. இவை ஒரே ஒரு அலறலால் எல்லாவற்றையும் கூற முடியாது. அதனால்தான் இவை 25 விதமான ஒலிகளை பயன்படுத்தி சமூகம் நடத்துகின்றன. எச்சரிக்கை, அழைப்பு, குழப்பம், மகிழ்ச்சி என ஒவ்வொன்றுக்கும் ஒலி வேறுபடும். மரங்களில் மட்டுமல்ல, தரையிலும் ஓடும். பெரும்பாலான லெமூர்கள் மரங்களில் மட்டும் வாழ்கிறார்கள். ஆனால் வரிவால் லெமூர் மட்டும் மரத்திலும் தரையிலும் சமமாக வசிக்கிறார்கள். இதே தன்மை மற்ற லெமூர்களுக்கு இல்லை. நேர்த்தியான துப்பறியும் நகம். இவைகளுக்கு பின்னால் க்ரூமிங் கிளா இருக்கிறது. இது தங்கள் உடலை சுத்தமாக வைத்துக் கொள்ளும் சிறப்பு கருவி. இது மிகவும் நல்ல தாய். வரிவால் லெமூர் தன் குட்டியை கழுத்தில் பிடித்து கொண்டு செல்லும். 3 மாதங்கள் வரை அதை கட்டிப்பிடித்து பாதுகாப்பாக வளர்க்கிறாள். இவை சுமார் 16 முதல் 19 ஆண்டுகள் வரை வாழ்கிறது. பாதுகாக்கப்படும் சூழலில் மிக அதிகபட்சம் 27 ஆண்டுகள் வரை வாழும். சீரான உணவு, மருத்துவ பராமரிப்பு, பாதுகாப்பான சூழல் என்பவற்றால் இது சாத்தியமாகிறது. ஆனால் இந்த அழகான உயிர்கள் இன்று என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ் பட்டியலில் உள்ளன. காடழிப்பு, வேட்டையாடுதல் ஆகியவை இதன் காரணங்கள். நன்றி. மேலும் அடுத்த வீடியோவில் மற்றொரு விசித்திரமான விலங்கு பற்றி தெரிந்து கொள்ளலாம்.